உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த நல்ல காலம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மே மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இருக்க போகுது. ஏன்னா 2 கிரகங்களின் வருட கிரகங்களான அந்த குரு பகவான், அடுத்து ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த வருட கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. அடுத்து மாத கிரகங்களான புதன், சூரியன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களின் பயிற்சி இருக்கிறதுனால இந்த மே மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வாக ஜோதிட ரீதியாகவும் பிரபஞ்ச ரீதியாகவும் அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மே 4ஆம் தேதி அந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இது முடிவு பாத்தீங்கன்னா மே 28ஆம் தேதி முடியுது. இந்த நாட்கள்ல யாருமே இடமாற்றம், அதாவது வீடு ஷிஃப்ட் பண்றது ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சறது பால் காய்ச்சக்கூடாது. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறீங்க, ஏற்கனவே அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சாச்சு, நாங்க இந்த மே மாசம் லீவு அதாவது விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நாங்க இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதத்துல அந்த சடங்குகள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல பண்ணக்கூடாது. மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகள், திருமணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வாஸ்துகள், அடுத்து வாஸ்து பூஜைகள், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, பால் காய்ச்சறது, வாடகைக்கு வீடுக்கு போகும்போது பால் காய்ச்சறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாத ஒரு மாதமாக இருக்கும். அதனால இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருந்தாலும் இந்த மாதத்துல நம்ம சற்று ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். ரொம்ப உன்னிப்பாக, அதாவது ரொம்ப கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதத்துல இந்த மே மாதம் இந்த 2025 இருக்க போது. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு ரொம்ப அன்பை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க. அதே சமயத்துல போட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மிதுனராசி அன்பர்கள்ல போட்டியில யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த மிதுனராசி என்பர்கள் ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா வெறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில அதிகமாக கவனம் உடையவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள் தான். அதே சமயத்துல இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பும் பாசமும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஏக்கமா இருப்பாங்க. அந்த அன்பும் பாசமும் உண்மையான ஒரு அன்போ உண்மையான ஒரு நேசமோ இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு ரொம்ப தவம் இருக்கணும். அப்படி தவம் இருந்தாதான் இவர்களுக்கு அந்த தகுதி வாய்ந்த ஒரு நபர்கள் இவர்களை தேடி வருவார்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்றது இந்த மே மாதத்துல கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவான் வர்றதுனால எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள்ல ரொம்ப கவனமாக இருங்க. எதுவா இருக்கணும் அப்படின்னா அந்த பணம் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. உங்களுடைய பெற்றோர்களே இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதத்துல இருந்து ரொம்பவும் கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய முயற்சிகள் ஒரு விடாமுயற்சியாக இருக்க போது. நிறைய ஒரு தவறுகள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இழக்காததெல்லாம் இழந்துட்டீங்க. உங்களுடைய பாசமாகப்பட்டது மற்றவர்களினுடைய வெளி வேஷத்திற்கு ஆளாகி அதன் மூலமாக நிறைய இழப்புகளை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ அதுல இருந்து ஒரு தெளிவாக வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய உடல் பலவீனங்கள் எல்லாமே திடமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பலவீனமா இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வியாதிகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதே சமயத்துல மனதளவுல ஒரு வலிமை இழந்த ஒரு நபர்களாக தான் மிதுன ராசி என்பவர்கள் கடந்த காலத்துல இருப்பீங்க. இந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலிமையாகப்பட்டது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த, நான் முதல்ல தான் சொன்னேன் இல்லையா,
ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை வென்றிட யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த மே மாதத்துல இருந்து உங்களுடைய மன வலிமை மிகவும் ஒரு நல்ல உறுதியானதாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களின் குடும்ப வாழ்க்கையில மிகவும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்து மறைவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும், ஆனா அது போற போக்கு தெரியாது, அப்படியே மறைஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். அந்த அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வழி தெரியாது இடம் மாறி போகிறதுக்கு கூட இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது, இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த திருமண தடைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். நிறைய பேருக்கு திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய தோஷங்கள், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படின்ற மாதிரியாக அந்த திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். எல்லா பொருத்தம் இருந்து வந்தா கூட அடுத்து பாத்தீங்கன்னா பொருத்தங்கள், மன பொருத்தங்கள் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியாகலாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான நிறைய தடைகளை சந்தித்து வந்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய வெற்றிகள், நிறைய பலன்கள், நல்ல ஒரு குடும்ப அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த குடும்பத்துல ஏற்கனவே கல்யாணமானவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, இதுல எல்லாம் சின்ன சின்ன கசப்புகள் வரும். அந்த கசப்புகள் வந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு புது பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனே மறைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அதிகமாக இருக்கு. அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் கவனத்துடனும், அடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, யார்கிட்டையும் ஒரு பாசத்தையும் நேசத்தையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு வலிகளும் வேதனைகளும் தான் மிஞ்சுமே ஒழிய வேற எந்த விதமான ஒரு நன்மைகளும் கிடைக்காது. அதை ஒரு மனதுல உறுதியாக வச்சுக்கிட்டு நீங்க அந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போது மிக பெரிய அளவு மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு இடமாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி போகக்கூடிய ஒரு யோகங்கள், இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த மாதத்துல யாருமே இடமாற்றம் செய்யாதீங்க. மே மாதத்துல இடமாற்றம் செய்யறது அவ்வளவு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்காது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த இடமாற்றம் செய்யறத நீங்க மே மாசத்துக்கு அப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் திருமண வாய்ப்புகளும் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் எந்த விதமான உறவுகளுமே நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இந்த மாதத்துல இருந்து உங்களை தேடி ஒரு நபர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்பவோ பிரிஞ்சு போன கணவரோ மனைவியோ இப்போ உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவி உறவு அப்படின்ற விஷயத்துல நிறைய ஒரு பாசத்தை நேசத்தை மீறி நிறைய ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் உள்ள இருக்கிறதுனால, வருமானம் சார்ந்த விஷயங்களும் இருக்கிறதுனால நிறைய பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமும் கூட. இந்த விஷயத்தினால மிக அதிக அளவு ரொம்ப வாக்குவாதம், அதாவது வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் கவனத்தோட இருங்க. குடும்பம் சம்பந்தமாக, அடுத்து வார்த்தைகள் சம்பந்தமாக ரொம்ப கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இது நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வை பொறுத்து இந்த பலன்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான பலனை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே உங்களுக்கு வேற விதமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்தி, திசை, அந்த திசைக்கு அடுத்து புத்திநாதன் வேலை செய்வார். புத்திநாதனுக்கு அப்புறம் அந்த கோச்சாரம் வேலை செய்யும். கோச்சாரத்துக்கு அடுத்து அந்த சந்திரன் வேலை செய்யும். இந்த மாதிரியாக இருக்கிறதுனாலதான்
அந்த ஜாதக ரீதியாக சில பலன்கள் நம்ம சொல்லும் போது ஒரு மாற்று கருத்துகள் எல்லாருக்குமே இருக்கும். அதனால அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க, அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் மாற்றம், அடுத்து பிறந்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.